ஜெபம் செய்வோம். காலை ஆராதனையிலே உம்முடைய தூய திருமுன்னிலை எங்களை வழிநடத்தப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீர் வழிநடத்தும், தாங்கும், பலப்படுத்தும். வருகிற மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேரும் தகப்பனே. இந்த நாளுக்குரிய அருளாசியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தள்ளும். துதிகின மகிமையெல்லாம் எங்களுக்காக வாழும் கடவுளாகிய இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. நாம் இன்று ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் நின்றவாறே பாமாலை எண் 326 ரட்சா பெருமானே வாரும் என்ற பாடலை அடுத்த பாட்டு பாமாலை எண் 262 என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. கீர்த்தனை எண் 1 சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியும் இல்லதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே என்ற பாடலை நாம் நின்றவாறே பாடுவோம். Amen.
நாம் நின்றவாறே இறைவேண்டல் செய்வோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கடவுள் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கடவுளுடைய திருப்பெயர் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு சாமி சொன்னார், ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரருக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமான தோத்தரிக்கப்பட்டு உன்னதத்திலே. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரரே எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. உம்மை போற்றுகிறோம். குமாரராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்திய எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். தூயாவையானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், தூயாவி ஆகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் ஆட்சியும் உண்டாவதாக. நமது பாவங்களை உண்மையாக அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக வேண்டி நிற்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விதமாக உங்கள் பாவையிலும் பாவம் செய்தேன். இது உடைய மகன் என்றும் சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல. உடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பதிவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை மௌனமாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தில் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மது பரிசுத்த தோற்கப்பட எங்கள் சீர்படுத்தும். மேற்கொள்ள பிதாவே சொல்லலாம். சகோதரமை மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர்
மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. திருமறை பகுதிகள் படிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கேயையும் ஏபோத்தையும் மார்பதுக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவகோபக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகாரமான கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பாடம் முடிந்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் படிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். மாறி மாறி படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99. சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக.
மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். மேகஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். படிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்காவின் எழுதின சுவிசேஷம் 10 போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவர் வினவ வேண்டாம். ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் கூறின சமாதானம் அவளிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் திரும்பி வரும். அந்த வீட்டில்தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைத்திருக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்திலும் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்களை உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நின்று போய் எங்களின் ஒட்டின உங்கள் பாதரட்சியின் தூசியை உங்கள் விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் படிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் பாமாலையின் 345 தேசம் வர யாவையும் வர கர்த்தர் ஆதரிக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது முதலாம் காணிக்கை சேகரிக்கப்படும்.
சபையார் உட்காருங்கள். இன்றைக்கு நம் மத்தியிலே அருட்பணி அறிவர் அகஸ்டின் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பிலே அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அருளுரை பகுதியை நான் வாசித்து உங்களை இந்த அருளுரைக்குள் அழைத்து செல்கின்றேன். ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில் அது அடங்கி இருக்கிறது. நான் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த திருவசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் அடங்கியிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இதற்கு பின் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்
அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் என்றார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உம்முடைய வார்த்தையே சத்தியமென்று வந்திருக்கிற எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு பேசுகிற அடியானை முழுவதுமாக மறைத்து என் ஆண்டவரின் திருவார்த்தைகள் மட்டும் வெளிவர அருள் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த நேரத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பெயர் ரெவரண்ட் டி. அகஸ்டின். நான் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையில் கடந்த 30 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கிறேன். நிறைவாக நம்முடைய சென்னை பட்டணத்தில் ஈஸ்ட் அண்ணா நகரில் அமைந்திருக்கின்ற அன்புநாதர் ஆலயத்தினுடைய சபைகுருவாகவும் சூப்பரிண்டெண்டிங் மினிஸ்டராகவும் பலவிதமான சூழல்களில் பணியாற்றி கடந்த மே மாதம் 31ஆம் தேதி நான் பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகாக ஜூடா காஸ்பல் மியூசிக் மினிஸ்ட்ரி என்கின்ற ஒரு மாபெரும் ஊழியத்தை ஆரம்பித்து இசை வழியாகவும் கதா காலட்சேபம் போன்ற சூழல்களிலே என்னுடைய திருப்பணிகளை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வு பெற்றதற்கு பிறகாக ஒரு முழு நேர ஊழியராக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து தமிழகம் முழுவதும் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நானும் உங்களுடைய ஆயர் ரெவரன் வெலிங்டன் ஜேசாஸ் ஐயர் அவர்களும் நல்ல நட்புள்ள நண்பர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆயர் அவர்களை இந்த ஆலயத்தினுடைய உறுப்பினர் திரு டேனியல் கிருபாகரன் ஐயா அவர்கள் மூலமாக நல்ல ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இந்த வாய்ப்பை கிடைத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக உங்களோடு தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய ஓய்வு பெற்ற ஆயராக வந்து நிற்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆயருக்காகவும் ஆயர் அம்மாவுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கமிட்டி செக்ரட்டரி, ட்ரெஷரர், பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, என்னுடைய உடன் ஊழியர் ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய ஓய்வு பெற்ற ஆயர் ரெவரண்ட் டாக்டர் நல்லதாஸ் ஐயர் அவர்களுக்கும் இன்று வழிபாடை நடத்திய டீக்கன் அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கீபோர்டு வாசித்த அருமையான மகள் ரொம்ப அழகாக வாசித்தாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்பொழுதும் அருளுரையை ஆற்றுவதற்கு முன்பாக ஒரு பாடலோடு இறைமக்களை அழைத்து செல்லுவேன். இன்றும் நான் ஒரு பாடலோடு என்னுடைய ஜூடா காஸ்பல் மியூசிக்கினுடைய இசை இயக்குனராக இருக்கக்கூடிய இன்ஜினியர் பீட்டர் நவீன் தங்கராஜ், என்னுடைய அன்பு மகன், நாங்கள் இருவரும் இந்த இசையோடு கூடிய ஒரு பாடலை நான் பாடுகின்றேன். இன்று தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்பு ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் நறுமணம் என்கின்ற சிந்தனையில் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரோடு செலவிடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவதில்லை, நம்மை பலவானாய் மாற்றுகிறது. இன்னைக்கு கேட்ட சுவிசேஷ பகுதியும் ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. இறைவா, இன்றைய செய்தி, இந்த வாரத்தினுடைய ஆன்மீக உணவு, எங்களுக்கு செலவிடப்படுகின்ற இந்த அருளுரையின் நேரம் ஒரு புதிய பலத்தை கொடுக்க அருள் செய்யும் என்கின்ற உன்னத ஒப்படைப்போடு இந்த பாடலோடு நாம் செய்திக்குள் கடந்து செல்லுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா.
உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்த தேவன் என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்த தேவன் என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உன்னாமம் வாழ்க என்று பொழிகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உன்னாமம் வாழ்க என்று பொழிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்த தேவன் என்று துதிக்கிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்த தேவன் என்று துதிக்கிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. அருமையான இறை மக்களே, ஆண்டவரோடு இணைந்து நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது
அந்த பெலன் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இன்று தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி, அருட்பொழிவு திருப்பணியும் கிறிஸ்துவின் நறுமணமும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் இந்த நாளிலே மிக சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வாசிக்க கேட்ட இந்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் அருளுரை பகுதி த மிஷன் ஆஃப் த 72, அதாவது 72 சீடர்களை அனுப்புகிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறை ஊழியத்திற்கென்று 12 சீடர்களை அவர் முன்குறித்தது மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டங்களில் எந்த விதமான வசதிகள் கம்யூனிகேஷன்ஸ் இல்லாத ஒரு சூழல்களிலே அந்த 72 பகுதிகளுக்கும் அவர்கள் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அனுப்புகின்ற ஒரு சிந்தனை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளை 72 நபர்களை அந்த இடத்தில் அனுப்பும் பொழுது ஆண்டவர் திருவாய் மலர்ந்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? The harvest is plentiful, but the labors are few. Therefore, ask the Lord of the harvest to send out labor into his harvest என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். அருமையான இறை மக்களே, இன்னைக்கு இந்த ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி அருட்பொழிவு பெற்ற திருப்பணி செய்து கொண்டிருக்கிறது பேராயர் மாத்திரமல்ல, ஆயர்கள் மாத்திரமல்ல, இறை மக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த ஆயர் பணியில் உங்களை அதிகமாக நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் திருச்சபை ஒரு நல்ல சிந்தனையை நம்மிடத்தில் கொடுக்கிறது. நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை மதுரையில் ஆரம்பித்து கம்பம், கூடலூர் போன்ற பகுதிகள், அதைத் தொடர்ந்து சிதம்பரம், செங்கல்பட்டு, தாம்பரம், நிறைவாக சென்னை அண்ணா நகரில் நிரம்பி செய்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் என் ஊழியத்தில் ஆயர்களை விட இறை மக்கள் அதிகமாக இணைந்திருக்கிறார்கள். பல ஊழியங்கள் அதில் நீங்கள் பார்க்க போனோன்னா, என்னோடு வந்திருக்கிற மிஸ்டர் கிருபாகரன் அவர்கள் நம்முடைய சென்னை பட்டணத்தில் ஒரு ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடத்தினுடைய பிஜி அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர்கள் இந்த சென்னை பட்டணத்தில் 4 ஆண்டு காலங்கள் பணி ஓய்வெற்றதற்கு பிறகு முழு நேர ஊழியராக என்னோடு பயணம் செய்தார். அப்போ நான் நினைக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். சமீபத்தில் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையில் ஒரு 80 லட்சத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி நாங்கள் திருநிலைப்படுத்தி ஏப்ரல் 27ஆம் தேதி அதை ஆசீர்வதித்தோம். இது கடவுளுடைய அந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது நாம் செய்த அந்த திருப்பணியினுடைய கிறிஸ்துவனுடைய நறுமணம் வீசுகிறதாக இருக்க வேண்டும். ஆகவே அதே மாதிரி கிருபாகரன் டேனியல் ஐயா அவர்கள், ஐயா எங்களுடைய சர்ச்சில் நீங்கள் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கும் பொழுது இயேசுனுடைய நறுமணத்தை கொண்டு வருகிற சூழல். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கோ ஆன் யுவர் வே, புறப்பட்டு பொங்கல் என்று சொல்லி கடவுள் இந்த அன்பு கட்டளையை அந்த இடத்துல கொடுக்கிறார். அப்போ இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை அங்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது 3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக சென்டிங் அவுட். ஜீசஸ் இஸ் சென்டிங் ஹிஸ் டிசைபிள்ஸ் இன்டு த வேர்ல்ட். இயேசு தம்முடைய சீடர்களை உலகிற்கு அவர் அனுப்புகின்றார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போங்கள், உலகம் எங்கும் கடவுளுடைய அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், இதோ யுகம் முடிவு மட்டும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சென்டிங் அவுட். இன்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் உங்களை ஆண்டவர் புறப்பட்டு பொங்கல், கோ ஆன் யுவர் வே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சப்ஜெக்டில் இந்த செகண்ட் ஒன் இஸ் வல்னரபிலிட்டி, அதாவது பாதிப்பு. They are being sent out as lambs among wolves, highlighting their vulnerability. அதாவது ஆடுகளை ஓநாய்களுக்கு இடையே அனுப்புகின்ற ஒரு சூழ்நிலையை சொல்லி, அந்த ஆடுகள் ஓநாயினிடத்திலே செல்லும் பொழுது எந்த விதமான பாதிப்புகளை அவை சந்திக்கும் என்கின்ற ஒரு உண்மையையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார்.
அப்ப ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி பல தடைகள் இருக்கிறத அன்றும் பார்த்தோம், இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்று கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையினுடைய மகிமையை சீர்குலைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த 12 சீடர்களோடு கூட இந்த 72 திருத்தூதுவர்களை அவர் அனுப்பி அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அனுப்புகின்றார். மூன்றாவதாக இந்த பதில பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது தயார் நிலையில் வைக்கின்றார். ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்ட் them to be prepared and discerning in their mission. இயேசு அவர்களை தங்கள் பணியில் தயாராகவும் விவேகமாகவும் இருக்க ஆண்டவர் வலியுறுத்துகிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நீங்கள் போங்க, உங்களுக்காக வழியில் எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் செல்லுகிற இடத்திலே அந்த வீட்டிற்கு சென்று அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அவர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். வீடுகளிலே ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வேலையால் கூலி பெறுவதற்கு தகுதி உள்ளவன். ஆகவே கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு அந்த இல்லத்தில் வரவேற்பும் அந்த இல்லத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் வெளியிலே வந்து உங்கள் கால் தூசிகளை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இதோ கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்கிறதை நீங்கள் அவருக்கு அறிவுகள் என்று சொல்லி. அருமையான இறைமக்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம இந்த சென்னை பட்டணத்திற்குள் அழைத்து அநேக நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவிசாய்த்து கொண்டிருக்கிறோமா? அந்த சத்தத்திற்கு செவிசாய்க்க முடியாதபடி நம்மிடத்தில் என்னென்ன தடைகள் இருக்கிறது, என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது என்பதை குறித்து இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து, இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது பேராயிருக்கும் ஆயர்களுக்கும் மற்றும் ஊழியக்காரர்களுக்கும் மட்டும் உரியதல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் மேல் விழுந்த அது கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாம் நிறைவேற்றும் பொழுது இயேசுவினுடைய அந்த நறுமணம் வெளி வீசுகிறதா என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். இன்று வாசிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதி யாத்திரையாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசித்தார்கள். ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேல் மக்களிடத்தில் முதல் குருத்துவ பணிபுரிய திருநிலைப்படுத்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். த ஆர்டினேஷன் ஆஃப் த ப்ரீஸ்ட் என்று அந்த பகுதிகளிலே போடப்பட்டிருக்கிறதை அங்கு பார்க்கலாம். ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் அங்கு அவர்கள் திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள். He acted as a mediator between God and the Israelites, particularly in times of conflict. இந்த பிள்ளைகளை, ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளையும் கடவுள் அபிஷேகம் செய்கிறார் அல்லவா? எதற்காக அபிஷேகம் செய்கிறார் என்று சொன்னால், கடவுளுக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் நடுவராக இருந்து அவர்கள் அந்த திருப்பணியை செய்ய வேண்டும். குறிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுகின்ற காலகட்டங்களில் அந்த பிரச்சனையை கடவுளிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அந்த சூழல்களை கடவுள் சொல்லுகின்ற பதிலை அந்த மக்களிடத்தில் சொல்லி அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக த ஆர்டினேஷன் ஆஃப் த ப்ரீஸ்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஆலயத்தில் போதகரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடவுளுடைய பிரதிநிதியாக நாம் பார்க்க வேண்டும். அநேக ஆலயங்களில் ஆயரும் லேமனையும் ஒரே சூழல்களிலே பார்க்கிற அநேக சூழலை பார்க்கிறோம். பெயர் சொல்லி அழைப்பது, ஆயரை கமெண்ட் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு குடும்பத்திற்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாமளும் நீங்களும் உணர வேண்டும். அப்ப இந்த ஹூ இஸ் த பிரீஸ்ட் என்கிறத இந்த 29ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். He acted as a mediator between God and the Israelites, particularly in times of conflict. ஆகவே கடவுளுடைய பிரதிநிதி. உன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரலாம், உன்னுடைய அலுவலகத்தில் பல பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனை இல்லாத மனிதனே அல்ல. அப்பேற்பட்ட காலகட்டங்களில் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நானும் நீங்களும் வரும் பொழுது, ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் போதகர்களோடு பேசும் பொழுது, அந்த வார்த்தை உன் இதயத்திற்குள் வரும் பொழுது அந்த இதயம் அதை ஏற்றுக்கொள்ளுமே என்றால் உன்னை செவைப்படுத்துகிறது. இதுதான் பிரீஸ்டினுடைய ஓடு. இன்னைக்கு நாம் நம்முடைய போதகரை நாம் எப்படி விமர்சிக்கிறோமா?
அவரை கடவுளுடைய பிரதிநிதியாக நாம் பார்க்கிறோமா? அப்ப இந்த பிரீஸ்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, he is a spokesperson, கடவுளோடு பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். இரண்டாவதாக லீடர்ஷிப், தலைமைத்துவ குவாலிட்டியை வைத்திருக்கிறார். சேலஞ்சஸ், பல சவால்கள். ஒருவேளை இந்த ஆலயத்தை நிர்ணயிப்பது என்பது ஆன்மீகம் மாத்திரமல்ல, நிர்வாகத்தில் பல சிக்கல்கள், பலவிதமான சூழல்கள், அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய திருப்பணிகளை நிறைவேற்றும் பொழுது மக்களுக்கு தேவை ஆன்மீக காரியங்கள். ஆகவே இவற்றை நிறைவேற்றுகின்ற ஒரு சூழல், லீகசி, அதாவது மரபுரிமை, இவற்றை நீங்கள் பார்க்கலாம். இந்த மரபுரிமையை அவர்கள் அப்படியே கொண்டு வந்து, எனக்கு பிறகு என் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்கிறத ஆரோனுடைய அந்த குல கொழுந்தே எப்படியோ குருத்துவ ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறதை பார்க்கலாம். எண்ட் ஆஃப் லைஃப், அந்த ஸ்போக்ஸ் பர்சனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, உபாகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே தன்னுடைய 120 வயதில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்வை கடந்து போகிறார். ஆரோனை நீங்க பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய கை தளர்ந்து போன போது யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த அமலேக்கியர்கள் போர் தொடுத்து கொண்டு வருகின்ற நேரத்தில் கடவுள் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த குருவானவர் தன்னுடைய கைகளை வைத்து கொண்டு அவர் ஓங்கிய அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த அமலேக்கியரை இஸ்ரவேல் தோற்கடித்து கொண்டிருந்தார்கள். சரீர பலவீனத்தினால அந்த ஸ்போக்ஸ் பர்சனுடைய கை தளர்ந்து போகும் பொழுது அமலேக்கியர்கள் அவர்கள் மெச்சுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த குருத்துவ ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற ஆரோன், கூர் என்பவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல வந்து அந்த மோசேயினுடைய கைகளை தாங்கி பிடிக்கின்ற ஒரு சூழல் வருகிறது. எவ்வளவு நேரம் தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கதிரவன் மறைகிற வரை அவர்கள் அந்த கைகளை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார்கள். அங்கு இஸ்ரவேல் வெற்றி பெற்றார்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல தொய்வுகள், பல போராட்டங்கள், பல பிசாசனுடைய அந்த அவ்விதமான ஒரு சூழல்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரருடைய கைகளை நீங்கள் சுமந்து பிடிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? பலவிதமான பாடுகள், பலவிதமான கஷ்டங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்த மோசே கானான் தேசத்தை பார்க்கல. கடவுள் அழைத்து செல்லும் பொழுது, அதோ காண்பிக்கிறேன் பார், இதுதான் இந்த கானான் தேசம், உன் வழிமரபினருக்கு இந்த கானான் தேசத்தை நான் கொடுப்பேன், ஆனால் நான் உனக்கு கொடுக்க போறதில்லைன்னு சொல்லும்போது, ஆரோனுக்கும் அதே நிலைமையை இந்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, ஆரோன் கானான் தேசத்தை பார்க்கிறார். ஆனால் அந்த கானான் தேசத்தில் அவர் அடியெடுத்து வைக்கவில்லை என்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதி சொல்லுகிறது, குருத்துவ பணிபுரிய திருநிலைப்படுத்துதலுடைய ஆழத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் செய்தி தொடர்பாளராக, தலைமைத்துவம் உள்ளவராக, சவால்கள் நிறைந்தவராக, மரபுரிமையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக, வாழ்க்கையின் முடிவை நாம் இந்த பகுதிகளிலே நாம் அங்கு பார்க்கிறோம். ஆகவே கடவுளுடைய அருட்பொழிவுடைய திருப்பணியை நீங்கள் பார்ப்பீர்கள், கடவுளுடைய நறுமணம் வீசும் பிள்ளைகளாக மாறுகிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். சங்கீதத்தை இன்று நம்ம முறையாக நம்ம வாசித்தோம். 99வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அதில் அனைத்துலகின் ஆண்டவரை பற்றி இங்கே சொல்லும் பொழுது 6வது வசனத்தில், திருப்பாடல்கள் 99 6வது வசனத்தில், மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த குருத்துவ ஊழியத்தினுடைய மகிமையை சொல்றதை நாம் இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நிருப பகுதி என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, a fragrant offering and sacrifice to God என்று அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சுகந்த வாசனையின் காணிக்கையாக கடவுள் நம்மை அர்ப்பணிக்க அழைத்திருக்கிறார். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள். அந்த இடத்துல அந்த எபேசி திருச்சபைக்கு தூய பவுலடிகளார் எழுதும் பொழுது சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல மாறுங்கள். இயேசுவை போல நாம் இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்து உங்களுக்காக
தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல அன்பு கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை அங்கு வாசிக்க கேட்கிறோம். மேலும் இந்த பகுதியை இல்லத்திற்கு சென்று நீங்கள் முழுமையாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒளி பெற்றவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நான் ஏற்கனவே சொன்னேன், அருட்பொழிவு திருப்பணி என்பது ஆயர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, நமக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த ஆயர் திருப்பணியை பெற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கூட ஒளி பெற்றவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். Behave as one has received light என்று சொல்லி அடுத்தது சொல்லப்படுகிறது, தூங்குகிறவனே விழித்து எழு, இறந்தவனே உயிர் பெறு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்து எழுவார். ரொம்ப அழகான இது ஒரு பாடலுடைய வரி. ஆதிகால திருச்சபையில ஞானஸ்நான ஆராதனையில இவற்றை பற்றி கூறுவதாக இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆராசனை வரும்பொழுது இறை மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், தூங்குகிறவனே விழி என்று, அவேக் யூ ஹூ ஸ்லீப். இப்போ நம்ம உட்காந்துட்டே இருப்போம். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரியா இருக்கிறோம், ஆனால் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் நிறைய பேர் பார்ப்போம் இல்லையா? என்ன டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகணுமே, இன்னைக்கு சண்டேஸில் இவ்வளோ காரியங்கள் இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தூங்குகிறவனே நீ விழித்தெழு. இந்த உலகத்தை நாம் மேற்கொள்ளணும். கடைசி நிமிடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றி எத்தனை விதமான அழிவுகள், மழையினால் எத்தனை சேதங்கள், நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது, கடல் கொந்தளிக்கிறதை பார்க்கிறோம், எரிமலைகள் வெடித்து விடுகின்ற ஒரு சூழல்களிலே நம்மை சுற்றி வாழ்க்கையின் முடிவு எந்த நேரத்தில் வருங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் தூங்குகிறவனை போல விழித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டில் தொலைக்காட்சி வரும்பொழுது தொலைக்காட்சியில் எல்லாத்தையும் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்லுகிறார்கள். இவ்வளோத்தையும் கேட்டுட்டு திங்கட்கிழமை போகும்பொழுது ஆஃபீஸில் நம்ம எப்படி இருக்கோம், திங்கட்கிழமை நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்கும், ஆஸ் எ டீச்சரா, ஆஸ் எ ஸ்டூடெண்டா, ஆஸ் எ ஒரு ஒன் ஆஃப் த ஆஃபீஸர்ஸா நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டால், கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு என்னிலிருந்து கிறிஸ்துவனுடைய நறுமணம் வருகிறதா என்று சொன்னால் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோமா? தூங்குகிறவனே விழி, இறந்தவனே உயிர்த்தெழு. அடுத்த வசனத்தை அந்த எபேசியர் சொல்லும் பொழுது, நீ இறந்து போனவனை கம் டு லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா பேசுகிறேன், நல்லா சாப்பிட்றேன், இருக்கிறேன்னு சொல்லும்போது, ஆனால் தூய பவுலடிகளார் இந்த எபேசி திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், இறந்தவனே உயிர்பெழு என்று சொல்லுகிறார், கம் டு லைஃப் என்று சொல்லி. அப்போ ஆண்டவரே, நான் தூங்குகிறவனாக, இறந்து போகிறவனாக நான் இருக்கிறேனா? திருப்பாடல்கள் 115வது திருப்பாடல்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறான்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு கடைசியில் மரணத்தில் இருக்கிறவர்களும் கடவுளுடைய அந்த வார்த்தைகளை மறக்கிறவர்களும் அவரத்திலே மௌனத்தில் இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல தாவீது சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே கம் டு லைஃப், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் வாழ்வுக்குள் வரணும். கிறிஸ்து உன் மீது ஒளிந்தருளுவார். நீ தூங்கி கொண்டிருக்கிறவனாகவும் நீ இறந்தவனாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் கடவுள் வந்துட்டு வரமாட்டாரு. ஆகவே கிறிஸ்து உன் மீது ஒளிந்து அருள்வார் என்று சொல்லி, கிரைஸ்ட் வில் ஷைன் ஆன் யூ என்று சொல்லி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான தேவ சொன்னமே, இந்த சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பிஹேவ் ஆஸ் ஒன் ஹூ ஹஸ் ரிசீவ்டு லைட். ஆண்டவரில் நாம் ஒளி பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்போ ஒளி பெற்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், இந்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டு கோ ஆன் யுவர் வே, புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு நான் சர்ச் முடிஞ்சோடனே என் போதகரோடு நான் காஸ்பல் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறேனா, இல்லை ஆண்டவருக்காக நான் என்ன திரு ஊழியங்களை செய்திருக்கிறேன், இந்த 1.5 hours நான் செலவு பண்ணது இட் இஸ் எனஃப்னு சொல்லி இருந்தேன்னா, நான் தூங்குகிறவனாக நான் இருக்கிறேன், இறந்தவனாக நான் இருக்கிறேன், கிறிஸ்து என் மீது ஒளிரவில்லை என்கிறத நம்மால் உணர முடிகிறதா? இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்படியே 9ஆம் அதிகாரத்துக்கு, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் போய் 57 52 வசனங்களை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு கேள்வி வருது. would be followers of Jesus, நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வி அங்கு வருகிறது. அப்ப இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். கம் ஃபாலோ மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, இந்த அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய திருப்பணி சார்ந்த பணிக்கு கடவுள் நம்மை அனுப்புகிறத நாம் இந்த இடங்களில் பார்க்கிறோம். அப்ப கடவுள் அந்த திருப்பணிக்கு நம்மை அணைக்கும் பொழுது 3 காரியத்தை இதயத்தில் வச்சுக்கணும். முதலாவதாக அன்கண்டிஷனல் கமிட்மெண்ட் என்று சொல்லுகிறார்.
அப்போ இந்த திரு ஊழியத்தில் இந்த திருப்பொழிவு திருப்பணி ஊழியத்தில் கடவுளுடைய நறுமணம் வீச வேண்டும் என்று சொன்னால் அன்கண்டிஷனல் கமிட்மெண்ட், நிபந்தனையற்ற உறுதிப்பாடு. நான் ஐயர் கூப்பிட்றாரு, இன்னைக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லலை, எங்கள் அம்மாட்ட சொல்லலை, என்னுடைய இருக்குது வேலைகள் இருக்குன்னு சொல்லி நாம் பல சாக்கு போக்குகளை நாம் சொல்லி கொண்டிருமே என்று சொன்னால் இயேசுவின் ஃபாலோயர்ஸை நம்ம வர முடியாது. லுக்கிங் ஃபார்வர்ட் நாட் பேக், அதாவது எப்பொழுதுமே பின்னோக்கி அல்ல முன்னோக்கி நம்முடைய காரியங்கள் இருக்கணும். இறைவா, நீர் கொடுத்த இந்த உயிர் மூச்சு, நீர் கொடுத்த இந்த உயிர் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நான் உம்மை நோக்கி நான் வரணும், பின்னோக்கி அல்ல முன்னோக்கி என்று சொல்லி ராடிக்கல் டிசைல்ஷிப் என்று சொல்லலாம். அதாவது தீவிரமான ஒரு சீடத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த அன்கண்டிஷனல் கமிட்மெண்ட், லுக்கிங் ஃபார்வர்ட் நாட் பேக், ராடிக்கல் டிசைல்ஷிப்பை இவற்றை ஏற்றுக்கொள்வோம் என்றால், இந்த 72 சீடர்களை அன்று அழைத்தார் அல்லவா, இன்றும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது நாம் போலாம், ஃபாலோ மீ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ சொன்னமே, இந்த சத்தம் நம் காதுகளிலே விழுகின்றதா? அப்போ ஆண்டவர் கூப்பிடும் பொழுது இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, ஆனால் ஆண்டவருடைய மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி இந்த ஊழியத்திற்கு வருவதனால ஏற்படுகின்ற கஷ்டங்களை அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அவர் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வர மறுக்கிறார். இரண்டாவதாக, நான் என்னுடைய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார், அவரை நான் அடக்கம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், மரித்தவரே அடக்கம் செய்யட்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல அவர் தள்ளி போடுகிறதை அங்கு பார்க்கிறோம். இயேசுவின் அழைப்பை புறக்கணிக்கும் பொழுது தான் இந்த 10ஆம் அதிகாரத்தில் 72 பேரை அழைக்கிறார். மூன்றாவதாக, சாமி நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் எங்கள் வீட்டில் அனுமதி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மூன்றாம் அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்வார், கலப்பையில் கை வைத்தவன் பின்னோக்கி நீ பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம பார்த்துட்டுனா நம்ம இறையாட்சிக்கு நாம் உட்பட தகுதியற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி கடவுள் இதை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவ சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலவிதமான கடினமான நேரங்கள் வருகின்ற நேரத்தில் ஆவியானவர் துணை கொண்டு நாம் இதயத்தில் பேசணும். ஆண்டவரே, என்னுடைய ப்ரொஃபஷன்ஸ், என்னுடைய குடும்ப சூழலிலிருந்து உம்முடைய நறுமணம் வீசும் நல்ல ஒரு மனிதராக நான் வாழ்வது எப்படி என்று காத்திருக்கும் பொழுது கடவுள் உன்னை சந்திக்க வருகிறார். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சீடர்களை அழைக்கும் பொழுது அவர் சொல்வார், அந்த இடத்துல அந்த சீமோனையும் அந்த பேதுருவையும் அவர்களை யாக்கோப்பு யோவான் இவர்களை அழைக்கும் பொழுது அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, when God pursues the frustrated, அதாவது கடவுள் விரக்தி அடைந்தவர்களை கடவுள் அழைக்கிறார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சூழல்கள், ஒருவேளை என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கலாம், என்னுடைய பணித்தலங்களில் பலவிதமான அழுத்தங்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஆண்டவருடைய அழைப்பு வரும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார் என்று சொல்ல, நம்ம அழைக்கும் பொழுது நாம் தொய்ந்து போயிருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அந்த இரவு முழுவதும் மீன் பிடித்து வலையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வலையை எடுத்து அலசி கொண்டு வாழ்ந்த அந்த மனிதர்கள் ஏசாமி சொல்கிறாரு, மீண்டும் வலையை போடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சீமோன் வலையை போடுகிறான். வலை கிழியத்தக்கதாக கடவுள் ஒரு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொடுக்கிறார். கடவுள் விரக்தி அடைந்தவர்களை தொடரும் பொழுது ஒரு அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் நறுமணம் என்கின்ற இந்த சிந்தனைகளை த மிஷன் ஆஃப் த 72ல் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி, கோ ஆன் யுவர் வே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் அல்லவா. அழைக்கிற அந்த சத்தத்தில் இவ்வளோ பெரிய உண்மைகளை ஆஸ் எ ப்ரீஸ்ட்ஹுட்டாக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து தன்னுடைய கடைசி வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க ஆசீர்வாதம் இல்லாலும் என் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஆரோனும் கூரனுடைய புதல்வருடைய காரியங்கள் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த சென்னை பட்டணத்தில் மீட்கப்பட்ட தேவ ஜனமாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற நாம் கடவுளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய தமிழகத்தில்
நீதிபதி லக்ஷ்மண சுவாமி முதலியார்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வொகேட் இருந்தார். அவர் அட்வொகேட்டாக இருந்து அவர் நீதிபதியாக ப்ரொமோட் ஆகிறார். அந்த நீதிபதியாக அவர் ப்ரொமோட் ஆனதுக்கு பிறகு அவர் ஒரு வழக்கை சந்திக்கிறார். அது என்ன வழக்கு தெரியுமா? ஒரு பெண் ஒரு வழக்கை அந்த நீதிமன்றத்திலே கொடுக்கிறார். என்ன என்றால், என்னை பெற்றோர்கள் சிறு வயதிலேயே என்னை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஆகவே நான் சிறு பிள்ளையாக இருந்தேன். இப்பொழுது எனக்கு 17-18 வயதாக மாறுகிறது. எனக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் என்னை படிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் விடலை. எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னை மிகுந்த ஒரு சூழலுக்குள் தள்ளுகிறார்கள். இது வேதனையை கொடுக்கிறது. ஆகவே என்னை படிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நீதிபதியினிடம் ஒரு வழக்கை கொடுக்கிறார். அந்த நீதிபதி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த வழக்கை ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். இந்த பிள்ளை சுதந்திர திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெண்ணை அடக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த மகள் படிப்பதற்கான அனைத்து உரிமைகளையும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வெளியிடுகிறாராம். இந்த தீர்ப்பை வெளிவிட்டவுடன் அந்த பெண்ணுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த நீதிபதியை பார்த்து வணங்கிட்டு, நான் படித்து ஒரு பெரிய மனிதராக மாறுவேன் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். அன்று இரவு நீதிபதி வீட்டிற்கு செல்கிறார். அந்த வீட்டில் அவர் உணவு அருந்திவிட்டு வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் யோசித்து பார்க்கிறார். இந்த ஒரு பெண்ணினுடைய வழக்கு அவரை வித்தியாசமாக பார்க்கிறது. இவ்வளவு நாட்கள் இந்த பெண் இவ வரல, இந்த ஒரு பெண்ணுக்கு நான் விடுதலையை நான் கொடுத்துட்டேன். ஆனால் இவ்விதமாக எத்தனை பெண்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் யோசித்து தன்னுடைய மனைவியோடு பேசிட்டு கடைசியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஒரு பெண்களுக்கான ஒரு கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்களுக்கான கல்லூரியை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அந்த கல்லூரியை ஆரம்பிக்கிறார் இவர் நீதிபதி. அப்போ அந்த பெண்கள் கல்லூரியை நடத்துவதற்கு ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பெண் நிர்வாகியை அந்த இடத்திலே அவர் நிர்வாகத்திலே கொண்டு வருகிறார். அந்த பெண் பிரின்சிபால் நீதிபதிட்டு சொல்கிறாங்க, ஐயா நீதிபதி, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷனில் உங்களுடைய தலையீடு குறுக்கீடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. என்னம்மா, எந்த இதில் நான் நடத்துகிற நிர்வாகத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. இரண்டாவதாக, எந்த வயதிலும் நாங்கள் பெண்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அது 20 வயதாக இருக்கலாம், 30 வயதாக இருக்கலாம், 40 வயதாக இருக்கலாம். நாங்கள் சேர்த்து அவர்களுக்கு கல்வியினுடைய அந்த கொடுப்போம். ஒருவேளை பெண்களுக்கு குழந்தைகள் இருந்தால் கூட, பால் கொடுக்கிற குழந்தைகள் இருந்தால் கூட அவர்களை அழைத்து கல்வி கொடுத்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வோம் என்று சொல்லிட்டு கட்டணம் இல்லாமல் அனைத்து வசதிகளையும் செய்து அந்த பெண்கள் படிப்பதற்கான அனுமதியை அந்த நீதிபதி அவர் கொடுக்கிறார். ஃபைனலாக பிள்ளைகள் கல்லூரியிலே சேரும்போது பெண்கள் வரும்பொழுது அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட அந்த கன்சர்ன் லெட்டர் வாங்கிட்டு வரணும்னு சொல்லும் பொழுது அந்த லெட்டரை நான் கேட்க மாட்டேன், எந்த பெண் படிக்க வருகிறார்களோ அந்த பெண்ணினுடைய சம்மதம் மட்டுமே இருந்தால் போதும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் என்று சொல்கிறார். நீதிபதி ஒப்புதலை கொடுத்து விடுகின்றார். அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறது. அருமையான இறைமக்களே, ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் தன்னுடைய நீதிபதி பணியில் தீர்ப்பு மட்டுமே தன்னுடைய பணி அல்லன்னு யோசிக்கல. மாறாக அவர் எதிர்காலத்தினுடைய பெண்களுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நினைக்கிறார். அந்த கல்லூரி வேறு எங்குமே அல்ல, நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய எத்திராஜ் கல்லூரி தான் அதனுடைய வரலாறுடைய ஒரு துவக்கமாக இருக்கிறதை நாம் அந்த இடங்களில் நாம் இந்த நாளில் நம்ம பார்க்குறோம். அதில் அந்த நீதிபதி யார் என்று சொன்னால் அவர்தான் VL எத்திராஜ் லக்ஷ்மணசாமி முதலியார் அவர்கள். இந்த சிந்தனைக்குள் கடவுள் அவரை அழைத்து வருகிறார். 1948ஆம் ஆண்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த கல்லூரியுடைய நோக்கம் என்ன? வித் எய்ம் ஆஃப் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் டு உமன் அண்ட் எம்பவரிங் தெம் என்று சொல்லி அந்த கல்லூரியினுடைய ஒரு சூழலை கொடுக்கிறார். எப்போ ஆரம்பிக்கிறார் தெரியுமா?
தன்னுடைய 58வது வயதில் இந்த கல்லூரியை அவர் ஆரம்பிக்கிறார். 18/7/1890 அவர் ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் நார்த்தார்காடு மாவட்டம் தோட்டப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வேலூர். அவர் சென்னை பிரசிடென்ட்ஸ் காலேஜில் மாணவராக படிக்கிறார். அவருடைய ஆசிரியர் யார் என்று சொன்னால் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய மாணவனாக அவர் இருக்கிறார். இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, அவருடைய மாணவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். இவர் படிப்புல வந்ததுக்கு அப்புறம் இவர் இந்த அயர்லாந்து என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் போய் தன்னுடைய பிஎல் பட்டப்படிப்பை அவர் ஆசீர்வாதமாக நிறைவு செய்து வருகிறார். அங்கே லா ஸ்டூடெண்ட்டாக முடிச்சுட்டு இவர் தான் இந்த விஎல் எத்திராஜ் லக்ஷ்மணசாமி தான் பார் அசோசியேஷனை அவர் உருவாக்குகிறத நாம் இந்த இடங்களில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, the first Indian to be appointed as the crown prosecutor by the British government. அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இந்த விஎல் எத்திராஜ் லக்ஷ்மணசாமி அவர்கள் அங்கு நியமிக்கப்படுகிற ஒரு சூழலை வரலாறு சொல்லுகிறதை நாம் இந்த இடங்களில் பார்க்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு புதுமை பிறக்கிறது என்று சொன்னால், ஒரு நறுமணம் பிறக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு 1948 பிறந்த இந்த எத்திராஜ் கல்லூரியில் எத்தனை மாணவிகள் உருவாக்கப்பட்டிருப்பார்கள். இந்த தேசத்தை அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனையோ நீதிபதிகள் இருந்தார்கள், எத்தனையோ வழக்குரைஞர்கள் இருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய ஆவியானவர் இந்த மனுஷனுடைய இதயத்திற்குள் இறங்கும் பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் அவரின் வழியாக பெண்களுடைய அந்த நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களே, ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாத அந்த தேவ மனிதன் வேதத்தை, மலைப்பொழிவு பிரசங்கத்தை கண்டிப்பாக அவர் படித்து இருப்பார். இந்த இன மக்களுக்கு இந்த பெண்களுக்கான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆவியானவர் தூண்டுதலை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்முடைய மிஷினரிமார்கள் நம்மை உருவாக்கி எத்தனையோ பேர்கள் கொடுத்திருக்கிற இந்த நிறுவனங்களையும் இந்த திருச்சபைகளையும் நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது எதிர்காலத்தில் நான் ஒரு நறுமணம் வீசும் ஒரு மனிதராக மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது கடவுள் அவரை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, ஞானஸ்நானம் பெற்று, திடுப்படுத்தல் பெற்று இறைவனுடைய அந்த அன்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கூட இயேசுவுக்காக நம்ம ஒளி வீசணுங்க. ஆகவே தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், அதாவது மார்ஜினலைஸ்டு பீப்புள் என்று சொல்லலாம், மக்கள் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ அந்த 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 நீதிபதி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை அவர் தேடி சென்றார் அல்லவா? அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து என்று அவர் மூலமாக எத்தனையோ பெண்கள் அந்த இடத்துல படித்திருக்கிறார்களே. இந்த எண்ணங்கள் ஏன் ஆண்டவரே என்கிட்ட இல்லை? அருள்பொழிவு பெற்றவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை தழுவாதவர்கள், இயேசுனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் எல்லாம் மற்றவர்களுக்காக அவர்கள் வாழ்கிறவராக இருந்திருக்கிறார்கள். மற்றவருடைய வாழ்க்கையில் இருள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவே நானும் நீங்களும் கூட ஆண்டவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே நான் சாதாரண ஒரு பணி செய்கிறேன், இந்த சென்னை பட்டணத்தில் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய பணி ஒரு நறுமணம் வீசும் இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஒரு பணியாக வர வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுவோமே என்றால், நம்மை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போமே என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய அற்புதத்தை செய்ய இருக்கிறார். மார்க் 5:28 12 வருடங்கள் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் நம்பிக்கையோடு ஆண்டவரின் ஆடையை அவள் தொட்டாள். அவள் ஆடையை தொட்டால் அவர் ஆன்மாவை தொட்டார். இன்னைக்கு அந்த விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க, ஆகவே சமூகத்தின் ஓரத்தில் துரத்தப்பட்டவளை ஆடையின் ஓரம் தூக்கி நிறுத்தியதை போல என்னை நீர் பயன்படுத்தும் சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போம் என்றால், நிச்சயமாக இந்த விஎல் எத்திராஜ் கல்லூரியுடைய ஃபவுண்டராக ஒரு புறமதத்து தேவ மனிதர் இன்றும் பேசப்படுகிறார் என்று சொன்னால், மற்றவர்களுக்காக நாம் நம்மை வாழ்வை அர்ப்பணிக்கும் பொழுது இயேசுவின் நறுமணம் கலந்த ஒரு பிள்ளையாக நாம் மாற முடியும்.
அப்பேற்பட்ட வாழ்வை இந்த நாளிலே நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு நமக்கு கேட்ட இந்த இறை செய்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ஒரு சவால்களை உண்டு பண்ணணும்னு சொல்லி 72 நபர்களை அனுப்பிய நீர், அறுவடை மிகுதி வேலை ஆட்களோ குறைவு என்று சொல்லியிருக்கிறேங்க. ஆகவே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த இல்லத்திற்கு திரும்ப நிற்கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பாடுவோம். ஒரு பக்தன் பாடுகின்றான், உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போமா. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவேன். எந்தன் பாவத்தை போக்க பாரினில் வந்த பரனை போற்றுவேன். தேவ பரனை போற்றிடுவே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உந்தன் சித்தம் செய்ய நித்தம் இயேசுவே நீர் என்னை ஆட்கொள்ளுமே. உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே. ஆமாண்டவரே, உம்மை பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்ததே, பாரில் மகிமை இழந்ததே என்று சொல்லி இந்த பக்தன் பாடுகிறான். ஐயா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், உம்முடைய அற்புதத்தை கேட்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக ஒப்பாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஐயா. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து இயேசுவின் சுகந்த பலியாக, சுகந்த காணிக்கையாக, நறுமண வீசும் வழியாக இறைவனிடத்தில் எங்களை ஒப்படைக்க கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் திருப்பெயரில் இறை வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். இன்றைக்கு நல்ல ஒரு இறைச்செய்தியை இசை வழியை பகிர்ந்து கொடுத்த அருட்பணி அருட்திரு அறிவர் ஏ அகஸ்டின் ஐயா அவர்களுக்கு ஆயரின் சார்பிலே, திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருட்செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் பக்கம் 15. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அவர் பரிசுத்த ஆவியாராலே கன்னிமரியாவிடத்தில் ஆரம்பித்து தந்தார். ஒந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் காலத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உருளவரை மறைத்தவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பர்த்தவானி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் உட்காருங்கள். சபைக்குரிய அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும் உங்களையும் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதலின் ஆலய குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்து சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப் மற்றும் மென்ஸ் ஃபெலோஷிப் கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே திருச்சபையார் அனைவரும் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே இந்த ஆராதனை நடத்தி அருளுரையாற்றிய ரெவரண்ட் டாக்டர் டி அகஸ்டின் ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு அவரோடு வந்திருக்கிற அவருடைய மகன், மருமகள், பேர பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் அவர்களோடு கூட உடன் ஊழியர் திரு கிருபாகரன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நம் மத்தியிலே ஆராதனையிலே பங்கு பெறுகிற உதவி செய்கிற ரெவரண்ட் நல்லதாஸ் ஆயர் அவர்களுக்கும் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு மாஸ் ஸ்கொயர் பிராக்டிஸ் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே பெயர் கொடுத்தவர்கள் அனைவரும் குறித்த வேளையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:45 மணிக்கு மாலை திருவிருந்து ஆராதனை இன்றைக்கு நடைபெறும். ஆகவே திருச்சபையினரும் மாலை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடும் வெள்ளி விழா மலரில் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகள், குடும்ப புகைப்படங்கள், விளம்பரங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆகவே இதற்கான தொகையுடன் திரு கிருபாகரன் ஞானஒளி அவர்களை, சொவினியர் கன்வீனர் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2024-2025 கல்வியாண்டில் 10வது மற்றும் 12வது தேர்வு எழுதிய நம்முடைய திருச்சபையின் அனைத்து பிள்ளைகளும் உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பியை இன்றைக்கு சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட் திருமதி ஹென்சி ஜூலியட் அவர்களிடத்திலே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பிள்ளைகளும் உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பரிசு உண்டு. ஆகவே 10வது 12வது தேர்வு எழுதிய அனைத்து பிள்ளைகளும் உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழை திருமதி ஹென்சி ஜூலியட் அவர்களிடத்திலே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மனதில் கடவுள் உணர்த்தினால் நீங்களும் இதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலய ஆண்டு விழா நிகழ்ச்சிகளுக்காக அனைத்து ஐக்கிய குழுக்களும், சபை பாடற்குழு மற்றும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி ஆராதனையை தொடர்ந்து ஆண்டு விழாவிற்கான பிளானிங் மீட்டிங் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே அனைத்து ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களும் சேகரக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் ஆகையால் காலை 6 மணிக்கு மாதப்பிரபு ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். திருச்சபையர் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபமும், சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகையும், சனிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு ஜூனியர் கோயர் பயிற்சியும், மாலை 6:45 மணிக்கு சீனியர் கோயர் பயிற்சியும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 6:45 மணி மற்றும் காலை 8:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனைகள் நடைபெறும். சென்ற வார காணிக்கை விவரம் ஞாயிறு காலைகளுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் இவ்வார நாட்களிலும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய திருச்சபை அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் 27/7 மிஸ்டர் ஐ எபனேசர், மிஸ்டர் ஜேபி ஆலன் ஜான், 28/7 மிஸ்டர் எஸ் பிலிப், பேபி ஏ ஆஞ்சனா, மிஸ்ஸஸ் டி சர்மிளா டேனியல், டாக்டர் ஏபி அனிஷா, 29/7 மிஸ்டர் டி கிறிஸ்டோபர், மிஸ்ஸஸ் எஸ் இவா கனகலதா, மிஸ்டர் பி அறிவழகன், 30/7 மிஸ்டர் ஜே சுதர்சன், மிஸ்ஸஸ் எஸ்பி ஆட்லின் சுஜா, மிஸ்டர் ஜே லிவிங்ஸ்டன்,
31/7 மிஸ்ஸஸ் சீஜா, மிஸ்டர் டி பால் பேரின்பம், மிஸ்ஸஸ் ஜிஆர் பபிதா அனில்ராஜ், டாக்டர் சாந்தி சர்மின். 1/8 மிஸ்டர் ஜே ஜெயபிரகாஷ் ஆல்வின், மிஸ்டர் எஸ் அகஸ்டின் பீட்டர், மிஸ் எஸ் ஸ்டெஃபானி பெர்ஜலின், மிஸ்டர் ஏ வின்சென்ட், மிஸ்டர் ஆர் பிரபின் பிரபு என்பவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறவர்கள் 27/7 மிஸ்டர் ஐ சாமுவேல், மிஸ்ஸஸ் எஸ் கிரீட்டா என்பவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். சபை பாடலுக்குழு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அப்பொழுது சிறப்பு நாள் காண்கிறவர்கள் அனைவரும் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. பிறந்த நாள் திருமண நாள் காண்பவர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை திருமண நாளை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய அருட்கரம் திருக்கரம் இருந்து வழி நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இந்த நாளை ஆண்டவரே அவர்களுக்கு கூட்டி கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மகிழ்ச்சி குடும்பத்திலே மட்டுமல்ல, திருச்சபையிலும் ஆண்டவரே கடவுளுடைய திருப்பாதத்திலும் ஆண்டவரே நன்றி உள்ளதாக இருக்க கிருபை செய்தல்லும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அன்பினாலும் மூடிக்கொள்ளும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மையே நம்பி வாழ கிருபை செய்தல்லும். எல்லாவற்றையும் எங்களுக்காக வாழும் கடவுளாகிய இயேசுவின் திருப்பெயரிலேயே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடல் 105வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது 2வது காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். உண்மையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஜெபம் செய்வோம். பேரன்பு மிக்க விண்ணகத் தந்தையே, இறைவா, உம்முடைய திருப்பாதம் நாடி இந்த நாளில் ஆண்டவரே உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய தாசர்கள் கொடுத்த ஆண்டவரே காணிக்கைகளை உம்முடைய திருக்கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இது ஆண்டவரே தொண்டுக்கு ஆண்டவரே பயன்பெற கிருபை செய்துள்ளோம். திருப்பணியில் ஆண்டவரே அது செயல்படுத்தப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம், தொழுகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு இறை மக்களையும் கொடுத்த கரங்களையும் ஆண்டவரே நீர் அருளாசியால் நிரப்பப்பட வேண்டுமாய் துதிக்கிறோம் தகப்பனே. தேவைகளை எல்லாம் சந்தியும் தகப்பனே. ஆற்றல் படுத்தும் இறை நம்பிக்கையிலே நாங்கள் ஆண்டவரே திருச்சபை திருக்கூட்ட மக்கள் ஆண்டவரே திருச்சபை மக்கள் வளர கிருபை செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம் தகப்பனே. திருச்சபை திருப்பணிகளுக்காக பின்புறம் இடம் உள்ள ஆண்டவரே இடத்தை வாங்குவதற்கான முயற்சியில் ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் பற்றி வழி நடத்தும் தகப்பனே. தேவைகளை சந்திக்க ஆண்டவரே அருட்கடங்கள் நீட்டி ஆண்டவரே நன்கொடைகளை தாராளமாய் மனமும் வந்து ஆண்டவரே அவர்கள் திராணிக்கத்தக்கதாக கொடுத்து உதவு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம், தொழுகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் செய்யும் ஆண்டவரே இறைவேண்டலையும் மன்றாட்டையும் கேட்டு இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே நிறைவான ஆண்டவரே அருளாசி வழங்க வேண்டுமாய் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே ஓய்வு நாள் பள்ளிக்காக பெண்கள் ஆண்டவரே சங்கத்துக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்கள் சங்கத்துக்காக, வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்காக ஆண்டவரே, வயதான பெரியோர்களுக்காக, விதவை தாய்மார்களுக்காக ஆண்டவரே அனைவருக்காகவும் வயதானவர்கள் எல்லாருக்காகவும் துதிக்கிறோம், தொழுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே வழிநடத்தும் செயல்படுத்தும் உம்முடைய அன்பின் கரம் எப்பொழுதும் அவர்களை தாங்குகிறதாக வழிநடத்துகிறதாக கிருபை செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம், தொழுகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. துன்பப்படுகிற மக்கள், துயரப்படுகிற மக்கள், துக்கப்படுகிற மக்களுக்காக துதிக்கிறோம் தகப்பனே. நீ வாழ்வு தரும் கடவுளாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் வாழ்நாளில் புதிய ஒரு நாளை கண்டு ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த மகிழ்ச்சி ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் வாழ்நாளிலே திகழ கிருபை செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம். திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட அந்த இரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே ஆசி செய்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் துதிக்கிறோம் தகப்பனே. பாதுகாக்கும் கடவுளாய், பராமரிக்கிற கடவுளாய், போஷிக்கும் கடவுளாய், வழிநடத்தும் கடவுளாய், எபினேசராய், இமானுவேலராய் ஆண்டவரே எப்பொழுதும் இந்த திருச்சபையின் மத்தியிலே நீர் அன்பு செய்கிற கடவுளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பே நம்ம வாழ்வின் ஆணிவேர் என வாழ்வு முழுவதும் வாழ்ந்து காட்ட ஆண்டவரை எங்களுக்கு அருளை தர வேண்டுமாய் எங்களுக்காக ஆண்டவரை உயிரோடு எழுந்த இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. சமாதானத்துக்காக செபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறோருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சாதீனம். தேவரையரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். இறையாசி பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.